எவர்கிரீன் ஹீரோயின்ஸ் வீடியோ சீரீஸில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற நடிகை பல்லவி. தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தெய்வமே, இன்று என் ஜீவன் தேயுதே என் மனம் ஏனோ சாயுதே. 1986 வெளிவந்த அறுவடை நாள் படத்தில் வர்ற இந்த பாட்டும் சரி, பாட்டு முழுக்க விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்தின நடிகை பல்லவியின் முகமும் சரி, இன்னைக்கு வரைக்குமே எவர்கிரீன் தான். பல்லவியோடது பேசும் கண்கள், அதில் கொஞ்சம் கூடுதலான மையும் குழந்தைத்தன்மையும் இருக்கும். பல்லவியோட நேட்டிவ் பஞ்சாப், ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மும்பையில் தான். சொந்த பேர் ராணி பத்ரா, கூட பிறந்தது ஒரு அண்ணன் ஒரு தம்பி. பல்லவி நல்ல டான்சர், அதனாலேயே ஸ்கூலில் நடக்கிற எந்த கலை நிகழ்ச்சிகளையுமே அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்களாமா. மும்பையில் மாடலிங் செஞ்சுட்டு இருந்த ராணி பத்ராவுக்கு இந்தி சினிமா வாய்ப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தெலுங்கில் பிரீத்தி அப்படிங்கிற பேரில் இல்லாலு பிரியராலு அப்படிங்கிற படத்தில் சோபன் பாபுவுக்கு ஜோடியாக நடிச்சிட்டாங்க. அந்த படம் அங்கே செம்ம ஹிட்டு. இந்த படம் தமிழில் பூப்பூவா பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி ரீமேக் செய்யப்பட்டுச்சு. தெலுங்கில் பல்லவி நடித்த கேரக்டரில் தமிழில் அமலாவும் சோபன் பாபு நடித்த ரோலில் பிரபுவும் நடிச்சிருந்தாங்க. அடுத்து நேத்ரா பல்லவிங்கிற கன்னட படத்தில் பல்லவிங்கிற பேரில் அறிமுகமாக கன்னட சினிமாவோட ஃபேவரட் ஹீரோயின் ஆயிட்டாங்க. கன்னடத்தில் மலமலன்னு படங்கள் புக்காக பிஸி ஹீரோயினாக வலம் வர நேரத்தில் தான் அறுவடை நாள் அப்படின்ற படத்தில் நடிக்கிறதுக்காக ஒரு புதுமுகத்தை தேடிட்டு இருக்கிறது பல்லவிக்கு தெரிய வருது. ஸோ அந்த படத்தில் வாய்ப்பு தேடி மும்பையிலேருந்து சென்னை வந்து இறங்குறாங்க. அவங்க தமிழ் சினிமாவில் அறிமுகமானது இப்படி தான். பல்லவி கிட்ட சில சீன் சொல்லி நடிச்சு காட்ட சொன்னோம். ஐயோ, எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், அசந்து போயிட்டோம். உடனே பல்லவி தான் எங்கள் படத்தோட ஹீரோயின் ஓகே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் அவங்க கன்னடத்தில் ரொம்ப ஃபேமஸான ஹீரோயின் அப்படின்றதே எங்களுக்கு தெரிஞ்சது. பல்லவி பற்றி அறுவடை நாள் படத்தோட டைரக்டர் GM குமார் எக்ஸைட்டிங்காக சொன்ன தகவல் இது. பின்னால் இப்படி எக்ஸைட்டிங்காக சொன்ன இதே GM குமார் தான் பல்லவியோட கணவராக ஆனார் அப்படிங்கிறது தனி காதல் கதை. பல்லவி சென்னையில் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் இருக்கிற நாட்களில் மட்டும் சென்னைக்கு வந்துட்டு மறுபடியும் மும்பைக்கு போயிடுவாங்களாமா. ஒரு இன்டர்வியூவில் கூட, நான் சென்னைக்கு வந்த புதுசில் நான் பறக்கிற மாதிரி கனவு அடிக்கடி வரும். அந்த கனவில் நான் பேசுகிற மொழி யாருக்குமே புரியாது. நான் அழுதுகிட்டே சைகையில் மற்றவங்க கிட்டே பேச முயற்சி செய்வேன். ஆனால் எல்லாருமே என்னை ஊமன்னு பாவமாக பார்ப்பாங்க. நான் டாக்டர் கிட்டே போனால் அவர் ஒரு கத்தியை எடுத்து என் கழுத்தை அறுக்க வருவார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு புது ஊர் புது மொழின்னு கனவுல கூட பயந்த பல்லவி தான் பின்னால் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ரவுண்டு வந்தாங்க. விஜயகாந்தோட தர்மதேவதை, ராம்கியோட தங்கச்சி, அப்புறம் ரஜினியோட வேலைக்காரன் படத்தில் சரத்பாபு ஜோடியாக பல்லவி நடிச்சிருப்பாங்க. கமலோட சூரசம்ஹாரம் படத்தில் போதைப் பொருளுக்கு அடிமையான பொண்ணா துணிச்சலாக டான்ஸ் ஆடியிருப்பாங்க. கார்த்திக் நடித்த தாயே நீயே துணை படத்தில் முதல் ராத்திரி அன்னைக்கு பல்லவிக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். திடீர்னு கண்ணு தெரியாமல் போன அதிர்ச்சி, அழுகை, அதை கணவனுக்கு தெரியாமல் மறைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட ஓவர் ஆக்டிங் இல்லாமல் சூப்பராக நடிச்சிருப்பாங்க பல்லவி. அர்ஜுன் கூட தாயம் 1 படத்தில் திருடி கேரக்டர், அதுலேயும் பெஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. நடிகர் முரளியுடன் சிறையில் சில ராகங்கள், வெற்றி மாலை, ராமராஜனுடன் பார்த்தால் பசு, அன்பு கட்டளை, பாண்டியராஜன் கூட ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், புருஷன் எனக்கு அரசன், SV சேகர் கூட மணந்தாள் மகாதேவன், அப்புறம் சகாதேவன் மகாதேவன், தங்கமணி ரங்கமணி, விசு கூட வேடிக்கை என் வாடிக்கை அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஃபில்மோகிராஃபி பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். உழைப்பாடி படத்தில் வர்ற ஒரு மைனா மைனா குருவி பாட்டில் அதிரடியாக டான்ஸும் ஆடியிருப்பாங்க. ஹோம்லி மாடர்னு ரெண்டுமே பல்லவிக்கு ரொம்ப நல்லா பொருந்தும். நாயகி, 2வது நாயகி, 3 நாயகிகளில் ஒருத்தர்னு வலம் வந்துட்டு இருந்த பல்லவி பிறகு குணச்சித்திர கேரக்டர்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. ரஜினியோட அருணாச்சலம் படத்தில் வர்ற மாத்தாடு மாத்தாடு மல்லிகை பாட்டோட முதல் வரியை எடுத்து கொடுக்கறதே பல்லவி அவங்க தான். உன்னை நினைத்து திரைப்படத்தில் நடிகை லைலாவின் அம்மாவா கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற ஒரு ரோலும் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் அக்ஷயா, கங்கா யமுனா சரஸ்வதி, ஆனந்த பவன், சூலம், மைடியர் பூதம், மனைவின்னு சின்ன திரை ரோல்களையும் நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க. ஹீரோயின்களில் பல்லவி கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நடிப்பு சம்பளம்னு கடந்து போயிட்டு இருந்த பல ஹீரோயின்களுக்கு மத்தியில் தமிழ் சினிமா ஃபீல்டில் என்ட்ரியான சில வருடங்கள்லேயே உருவம் அப்படிங்கிற த்ரில்லர் மூவியை தயாரித்தாங்க. இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணது வேறு யாரும் கிடையாது. இவங்களை வச்சு அறுவடை நாள் திரைப்படத்தை டைரக்ட் செஞ்சிருந்த GM குமார் தான். இவர் தான் அவன் இவன் திரைப்படத்தில் ஹைனஸா அப்படின்ற அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். எனக்கு வியாபாரத்தில் எப்போவுமே ஈடுபாடு உண்டு. ஏற்கனவே ஹோட்டல் நடத்தி தான் பார்த்தேன், அது சரியாக வரல. இப்போ பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கேன். படம் எடுக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க்குன்னு நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் செஞ்சாங்க. எனக்கு வாழ்க்கையில் த்ரில் வேணும், அதுக்காக தான் இந்த ரிஸ்க் அப்படின்னு சொல்லி பேட்டி ஒன்றில் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பாங்க பல்லவி. அவங்க சொன்ன மாதிரியே அந்த படம் அவங்க கரியரில் எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் பெரிய அளவில் பல்லவி நஷ்டமாகி இருக்காங்க. கூடவே கடனும் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தான் காதலிச்ச டைரக்டர் GM குமாரோட படங்கள் எல்லாமே சென்சாரில் மாட்டிக்க தயாரித்த உருவமும் நஷ்டத்தை ஏற்படுத்த தடுமாறி நின்றுருக்காங்க பல்லவி. ஆனால் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் GM குமாரை விட்டு விலகாமல் நின்றுருக்காங்க பல்லவி. அந்த நேரத்தில் தான் எனக்கு பல்லவி மேலே காதல் வந்துச்சுன்னு ஒரு பேட்டியில் GM குமாரே வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட பல்லவியே பின்னால் சூழ்நிலை காரணமாக தன்னுடைய கணவரை பிரிஞ்சிருக்காங்க.
கடன் தொல்லை, அதுக்கப்புறம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தொடர்ந்து நடிக்க வேண்டிய சூழல், மகனோட இறப்புன்னு வாழ்க்கையோட பல சுழல்களில் சிக்கின பல்லவி இப்போது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தன்னுடைய 2வது வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மொழி தெரியாத ஊருக்கு நடித்து பேர் வாங்கின பல்லவி திரும்ப இங்கே வருவாங்களா, நடிக்கிறதுல 2வது இன்னிங்ஸ் தொடங்குவாங்களா அப்படின்றது இன்னமும் அவங்களுடைய ரசிகர்கள், சினிமா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்க வருவாங்களா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. எது எப்படியோ யாரோ எங்கேருந்தோ இங்கே நடித்து பேர் வாங்கின பல்லவி எங்கே இருந்தாலும் நிம்மதியாக வாழட்டும் அப்படின்றது தான் ரசிகர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இப்போதைக்கு இருக்குது. நடிகை பல்லவி பற்றின எவர்கிரீன் ஹீரோயின்ஸில் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.